வேல்முருகன் இருக்கையை விட்டு வெளியே வந்து ஒருமையில் பேசியது நாகரிகமான செயல் அல்ல. சபாநாயகர் காட்டம். வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமாக நடக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தினந்தோறும் கொலை பட்டியல் திமுக அரசின் சாதனை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2023 விட 2024 கொலை கொள்ளை குறைவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாது. ராமதாஸ் வலியுறுத்தல். மக்களவைத் தலைவர் புதிதாக உடைகளில் குறையை கண்டுபிடிக்கிறார். கனிமொழி பேட்டி. டாஸ்மாக் சோதனை தொடர்பான வழக்கில் வரும் 25ஆம் தேதி வரை நடவடிக்கை கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீரப்பன் மகள் வித்யா ராணிக்கு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பு. இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமனம். சத்தீஸ்கரில் என்கவுண்டர். 22 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஒப்புதல். வெள்ளை மாளிகை அறிவிப்பு. காசா குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்கும் இஸ்ரேல். 58 பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிப்பு. இம்பாக்ட் பிளேயர் விதியால் ஆல்ரவுண்டர்களுக்கு பாதிப்பு. ஹர்திக் பாண்டியா வேதனை. பந்தை பளபளப்பாக எச்சில் பயன்படுத்தலாம். BCCI ஒப்புதல். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெயில் கொளுத்தும். வானிலை மையம் எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.